அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். நாட்டிலேயே முதல் முறையாக சைபர் மோசடி குற்றத்தில் ஈடுபட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் ரானாகாட் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி தன்னிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கின் விசாரணை மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள கல்யாணி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஒரு பெண் உட்பட 9 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டது. இந்த கும்பல் நாடு முழுவதும் சுமார் 108 பேரிடம் சுமார் 100 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த கும்பலில் இருப்பவர்கள் மீது நாடு முழுவதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. டிஜிட்டல் கைது செய்திருப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து கல்யாணி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கும்பலில் இருக்கும் 9 பேர் மீதும் மோசடியாக ஆவணங்களை தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் செயல் பொருளாதார பயங்கரவாதம் என்று கல்யாணி நீதிமன்றம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கும்பலிடம் இருந்து ஏராளமான வங்கி கணக்குகள், ATM கார்டுகள், சிம் கார்டுகள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மோசடி பணத்தை நாடு முழுவதும் இருக்கும் ஏராளமான வங்கி கணக்குக்கு இவர்கள் பரிமாற்றம் செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 2600 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.